கசாலி டிகோட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜூன் 7 2026. சரி, இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் இதுக்கிடையில பெரிய பிளவு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஈரான் சம்பந்தப்பட்ட செய்திகளும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதோட செய்திகள் என்னங்கிறதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ இதை பத்தி டீட்டெயில் பேசுறக்கும் போது நமக்கு தொடர்ந்து ஈரானோட செய்தி பேசிட்டே இருக்கோமா. ஸோ இன்னைக்கு ஈரான்ல என்னென்ன புதுசாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட் நம்ம பேச போறோம். ஓகே, நான் கசாலி டிகோட்ஸ். இது உலக செய்திகள், உள்ளூர் அரசியல், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு லைக் பண்ணி கிளிக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, ஹைப் பட்டனை கிளிக் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமா ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய நியூஸ்ல இருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி ஹர்மோஸ் வழியே போறதுக்கு இது டிரான்சிட் ஃபீ, அதாவது டோல் வசூலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோன்னா 1.5 மில்லியன் டு 2 மில்லியன். கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு 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 மில்லியன்னா ஒரு 1000, என்ன சொல்றது, ஒரு 10 லட்சம் அப்படின்னா அந்த அளவுக்கு கணக்கு வச்சுக்கங்க. ஒரு ஒரு 10 லட்சம் டாலர் இன்ட்டு 100 அப்படி கணக்கு வச்சிங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய். ஒரு என்ன சொல்றது, ஒரு 15 கோடியிலேருந்து 20 கோடி ரூபாய் ஒரு ஒரு கப்பலுக்கும் அவங்க சார்ஜ் பண்றாங்க. இப்போ ஒரு 300 கப்பல் இந்த மாதிரி எங்களை நாங்க வர்றோம், தயாரா இருக்கோம் அப்படின்னு 300 கப்பல் அதுல இது பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஈரானோட ஐஆர்ஜிசி நேவல் இருக்கு, அதோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்து இப்போ ஈரான் புதுசா ஒரு பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பிரம்மாண்டம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அது அண்டர் கிரவுண்டில், லொக்கேஷன் எதுன்னு சொல்லி சொல்லாத அண்டர் கிரவுண்டில் இது மிசைல் சிட்டி. அது ஏற்கனவே முன்னாடி ஒரு ரவுண்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வேற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தா அந்த பிரம்மாண்டம் ஒரு அளவில்லாத பிரம்மாண்டம். அப்படி மிசைல் ஸ்டாக் பைல் இருக்க, அது அது அன்டிப்ளாய்டு மிசைல் அப்படின்னா இன்னும் அதை யூஸ் பண்ணாத பட் எனி டைம் தயாராக இருக்கக்கூடிய அந்த மிசைல். அதை என்ன லொக்கேஷன்லாம் இல்லாமல் அது அது போக ஒரு பல அதை ஒரு ஒரு மிசைல் சிட்டிக்கும் பல என்ட்ரி, இந்த ரூட்ல என்ட்ரி, அந்த என்ட்ரி எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. ஆனால் அதோட ஜிபிஎஸ் இதெல்லாம் எல்லாம் இல்லாமல் எங்கே இருக்குன்னு சொல்லாமல், இன்னொன்று பங்கர் பஸ்டர் போட்டால் கூட உள்ள ரீச் பண்ண முடியாத ஒரு ஆழத்தில் பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதோட பிக்சர்ஸ் வீடியோலாம் வந்திருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் யூரோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க பிரான்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக பிரான்ஸ் ஏற்கனவே போர்க்கொடி தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெயின், இஸ்ரேல், இது ஸ்பெயின், பிரான்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் ஜெர்மனி. அப்புறம் இடையில சொன்னோம், பிரான்ஸும் ஜெர்மனியும் இனி அமெரிக்கா நம்ப முடியாது, யூரோப்பியன் யூனியன் நம்ப முடியாது. நம்ம தனியாக ஒரு நமக்கு ஒத்த கருத்து உள்ள சில நாடுகள் மட்டும் சேர்ந்து ஒரு புதுசாக இராணுவ படையை தயார் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ பிரான்ஸ் என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த வெஸ்ட் பேங்க் இருக்கு இல்லையா, அதாவது மேற்கு கடற்கரைங்கிறது ஒரு பக்கம், அதாவது பாலஸ்தீன் ரெண்டா பிரிஞ்சு, ஒரு பக்கம் காசாவும் இன்னொரு பக்கம் வெஸ்ட் பேங்கும். வெஸ்ட் பேங்கோட சாங்ஷன்ஸ், அது பொருளாதார தடைகள், அங்கெல்லாம் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை பண்றாங்க இல்லையா, அது சம்பந்தமா அலைடு கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்று கூட்டி அதெல்லாம் கண்டிச்சு அதுக்கு ஏதாவது பொருளாதார தடை இல்லாமல் அதை ஹெல்ப் பண்றதுக்கு எல்லா வேலையும் பார்க்கறதா ஒரு தகவல் வந்திருக்கு. பிரான்ஸ் அதை முன்னெடுக்கிறாங்க, அந்த அதை கோஆர்டினேட் பண்றாங்க, அவங்களோட அலைஸோட சேர்த்து கோஆர்டினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ உலகத்துல பீஃப் எக்ஸ்போர்ட்ல நம்ம இந்தியா பெருசா பண்ணிட்டு இருக்கு. அதுல ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏகப்பட்ட அந்த அல்கபீர்ல இருந்து ஆரம்பிச்சு அரேபியன் பீஃப், அரேபியன் மீட்டு அப்படின்னு என்னென்ன பேர் இருக்கோ அத்தனையும் இங்க இந்தியாவில இருந்து ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அது இல்லாம அமெரிக்கன் பீஃப் ரொம்ப பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அதுல என்ன அப்படின்னா, திடீர்னு அமெரிக்கன் பீஃப் இண்டஸ்ட்ரி அது எக்ஸ்போர்ட்ல பெரிய அளவுக்கு தடை வந்திருக்கு. என்ன தடை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதுல ஒரு மேகட்னு சொல்லுவாங்க, ஒரு புழு, ஒரு மாதிரி அது ஸ்க்ரூவாம் அப்படின்னு சொல்லி அது சொல்லுவாங்க. அந்த புழு மாட்டு இறைச்சியில இருந்துச்சு அப்படின்னா, அதை நீங்க என்னதான் வேக வச்சாலும் சிலது தப்பிச்சு போய், ஏன்னா அவங்க சில நேரத்துல அரைகுறையா வெந்துட்டு இருக்கும்போது அதுல எடுத்து சாப்பிட்டாங்கன்னா, அந்த புழு மனித உடலுக்கு போயிட்டு அந்த ஃப்ளஷ் எல்லாத்தையும் அதை ஒரு மாதிரி கடிச்சு பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொல்றதுனால
ஸ்குருவாம வந்து மானிட்டரிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்போட காசை எல்லாத்தையும் வந்து இங்க டோர்ஜ் சொல்லி ஒரு இது பண்ணாங்க இல்லையா? இவர் வந்த உடனே, ட்ரம்ப் வந்த உடனே அத பூரா வந்து கட் பண்ணிட்டாங்க. அதனால என்ன பண்ணுச்சு, இப்ப 1969ல இருந்த அதாவது அ ஒரு 1969 அதான் கடைசியா அந்த ஸ்க்ரூவார்ம் இருக்கு இல்லையா? மேகட். அத அ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அழிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 1966 கடைசி 69 இல்ல 66. ஸோ 66ல அ கடைசியா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் வந்து அத மானிட்டரிங் ப்ரோகிராம் மூலமா ஸ்க்ரூவார்ம் எதுவும் இல்லாம அத கம்ப்ளீட்டா ஒழிச்சு, அதோட அ ஃப்ளஷ் வந்து ரொம்ப அ நீட்டா கொண்டு போய் குடுத்துருந்தாங்க. அது வந்து இப்ப டெக்சாஸ்ல இப்ப வந்து மாட்டு இறைச்சியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால அமெரிக்காவோட பீஃப் எக்ஸ்போர்ட் வந்து பயங்கரமான பிரச்சனையில இருக்கு. அப்படின்னு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. ஏற்கனவே நேத்து என்ன சொல்லியிருந்தோம், நேத்து இது 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சப்ளை அ டூ த பிரெக்னன்ட் அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் வுமன். அவங்களுக்கு 75% வரைக்கும் அமெரிக்கா வந்து கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா, காச வந்து கட் பண்ணுன்னு சொல்லிட்டு. அவங்களால வந்து இது மேல காச அ ச ஒரு செலவு பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பயங்கர பிரச்சனை ஆயிப்போச்சு அவங்களுக்கு. இங்க ஈரானோட வார்ல ஏகப்பட்ட லாஸு. அதனால மக்களுக்கான அ இத வந்து அ நலத்திட்டங்கள் ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தினால, ஏற்கனவே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த டோஜ்ல வந்து அ இது சொல்றதா, அந்த ஸ்க்ரூவார்ம் மானிட்டரிங் ப்ரோகிராம் இருக்குல்ல, அத வந்து கட் பண்ண உடனே, மாட்ல வந்து தெரிஞ்சு போச்சு. அதனால பீஃப் எக்ஸ்போர்ட் வந்து பயங்கரமான பிரச்சனை இருக்கு. ஏன்னா பீஃப் எக்ஸ்போர்ட் வந்து அமெரிக்காவோட ஒரு மேஜர் இன்கம், பெரிய அளவுக்கு இன்கம்மா இருந்தது. அது இப்போ பெரிய பிரச்சனை நிக்குது அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ள பார்த்தா, அங்க அமெரிக்காக்குள்ள வந்து பெருசா அல்லோல கல்லோலப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஓகே. இப்ப வந்து அ இஸ்ரேல் ஃபோர்ஸ் இருக்கா? அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் வந்து இன்னும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே 95% வரைக்கும் அ காசால வந்து அடி அடின்னு அடிச்சு எல்லாத்தையும் வந்து சோலி முடிச்சுட்டாய்ங்க. அது போக வந்து வெஸ்ட் சைடு அ அ என்னது வெஸ்டர்ன் காசா ஏரியால டெம்பரரி டென்ட் போட்டு அங்க தங்கியிருக்காங்க. வீட பூரா இடிச்சு முடிச்சுட்டாய்ங்க. அப்புறம் வேற அதாவது பெரிய வந்து கோடீஸ்வரனா இருந்தவங்க பூரா வந்து தெருவுக்கு வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்களா? ஸோ, அங்க வந்து இப்ப டென்ட்ல வந்து டெம்பரரி டென்ட்ல தங்கியிருக்காங்க. அத மேல வந்து இஸ்ரேல் ஃபோர்ஸ் வந்து குண்ட போட்டு ஒரு 6 பேர் செத்து போனாங்க. அதுல வந்து 2 ஒ பெண்கள், அப்புறம் 15 பேருக்கு மேல வந்து காயம்பட்டுருக்காங்க. இன்னும் வந்து அவங்களோட அடக்குமுறை, அவங்களோட பிரச்சனை வந்து என்ன சொல்றது? அவங்களுடைய ஹேண்ட்லிங் அ அல்லது மனித உயிர்கள கொல்றது வந்து குறையவே இல்ல. இன்னும் ஏதாவது ஒரு பக்கம் போட்டு அடிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லி அடிச்சுட்டே இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு மோசமான, ஒரு சோகமான ஆ ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி. இப்போ வந்து ஃபிஃபா வேர்ல்டு கப் பத்தி உங்களுக்கு தெரியும். இடையில வந்து இங்க வேற கத்தார்ல வேற நடத்துனாங்க இல்லையா? இப்ப அடுத்து ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்து அமெரிக்கால நடக்க போகுது. நடக்க போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாரி ஃபிஃபா வேர்ல்டு கப் இந்த மாரி ஆ ஃபுட்பால் இது வந்து அ அரபு நாடுகளா இருக்கட்டும், யூரோப்பா இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும் பயங்கரமான ரசிகர்கள் இருக்காங்க. ஓகே. அப்போ அ ஈரான் வந்து அதுல மாஸ்டர்ஸ் அதுல. இன்னும் வேர்ல்டு கப்ப வந்து ஐ திங்க் அவங்க வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எந்த வருஷம்னு கரெக்ட்டா ஞாபகத்துல இல்ல. வேர்ல்டு கப்ல ரொம்ப டாப்ல இருக்கிறவங்க. அவங்க போய் அங்க அமெரிக்கால விளையாடணும்னா என்ன கண்டிஷன் வச்சிருக்காங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கான ரிஹர்சல் ட்ரெய்னிங் எல்லாமே நீங்க வந்து மெக்சிகோல அங்க அமெரிக்கா கீழ மெக்சிகோல நீங்க எடுத்துக்கங்க. ஓகே. எடுத்துக்கிட்டு கரெக்ட்டா என்னைக்கு மேட்ச் இருக்கோ, உள்ள அமெரிக்காவுக்குள்ள மேட்ச் அன்னைக்கு வரணும். மேட்ச் விளையாடணும். மேட்ச் விளையாண்டு முடிச்ச உடனே அப்படியே கிளம்பி வெளிய போயிரணும். ஆ ஒரு நாள் கூட வந்து அமெரிக்கால தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஆர்டர் போட்டுட்டாங்க. இந்த ஆர்டர் வந்து கரெக்ட்டா தப்பா அந்த நாட்டோட சேர்ந்தது. ஆனா, ஈரான வந்து பணிய வைக்க முடியல அப்படிங்கிறதுக்காக, வரக்கூடிய ஆத்திரத்துல என்னென்ன பண்றாங்க அப்படின்னா, சம்பந்தம் இல்லாம வேர்ல்டு கப் விளையாட வர்ற ஆட்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்க இந்தியா, பாகிஸ்தான்ல வந்து கிரிக்கெட் விளையாடும்போது, பாகிஸ்தான் மேல இந்தியா, பாகிஸ்தானுக்கு சண்டை நடந்தா கூட, ஆனா கிரிக்கெட் வீரர்கள நம்ம மக்கள் வந்து விரோதமா பார்க்கறதில்ல. அதாவது விளையாட்டுல வந்து ரொம்ப ரசிச்சு நம்ம இந்தியா ஜெயிக்கணும்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமா கொண்டாடுவோம். அங்க பார்த்தா பாகிஸ்தான் ஜெயிக்கணும், பாகிஸ்தானியர் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேற விஷயம். ஆனா வீரர்கள யாருமே எந்த காலத்திலயும் தவறா நினைச்சதில்ல, தவறா நடத்துனது இல்ல. பாகிஸ்தான் வீரர்கள இந்தியா வந்து அவ்வளோ அரவணைச்சிருக்கு. அந்த பாகிஸ்தான் வீரர்கள் வந்து சென்னை வந்தாங்கன்னா, ஆ என்ன சொல்றாங்க, "இந்த சென்னை வந்து இன்னொரு வீடு மாரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது." அப்படின்னு பாகிஸ்தான் வீரர்கள் அவ்வளோ பேரும் சொல்லியிருக்காங்க. இப்போ தோனி வந்து அவருக்கு கிட்டத்தட்ட அவர் தமிழ்நாட்டுக்காரர் மாரி ஆயிப்போட்டாரா? ஸோ இந்த மாரி எந்த காலத்திலயும் பாகிஸ்தான் வந்து அவ்வளோ விரோதமா நடந்தா கூட, அ ம இந்திய மக்கள்
ஓகே. நம்ம வந்து இப்ப வீரர்கள் அப்படி தப்பா இந்திய அரசும் வந்து அப்படி தப்பாலாம் நடத்துனது இல்ல. ஆனா, அமெரிக்கா பாருங்க, நீ வந்து ஈரான் மேல இருக்க கோபம், அவங்கள அடக்கும் முடைய வந்து அவங்கள அடிக்க முடியல, அவங்கள அடக்க முடியல அப்படின்ற ஒரு பெரிய ஆத்திரம். அந்த ஆத்திரத்தோட உச்ச கட்டத்துல என்ன ஆயிப்போச்சு, கரெக்ட்டா வரணும். அன்னைக்கு ஏன்னா அவங்கள தடுக்க முடியாது. நீ வந்து வேர்ல்டு கப்ல ஈரான் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியல. காரணம் இல்ல. அப்ப நீ வா, பரவால்ல. ஆனா அதே நேரத்துல நீங்க வந்து அ கரெக்ட்டா அ வந்து விளையாண்ட்டு அப்படியே நீ மெக்சிகோவுக்கு போயிருங்க. அமெரிக்கால தங்கக்கூடாது அப்படின்னு. நம்ம வந்து ஆத்திரத்தில என்னென்னவோ பண்ற மாரி தான். ஸோ அந்த மாரி வந்து ஒரு செய்தி வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அ நம்ம இஸ்ரேலோட மொசாட் ஸ்பை அமெரிக்கால உளவு பார்த்தாங்கன்னு நேத்து ஏற்கனவே தகவல் சொல்லியிருந்தோம். ஆ ஏற்கனவே இன்னொரு தகவல் இருந்துச்சு. வேற ஒரு இதுல சேனல்ல கேள்விப்பட்டோம். அதாவது மொசாடோட சீஃப் ஒரு லேடிய அங்க இஸ்ரேல்ல வச்சே போட்டு தள்ளின செய்தி வந்துச்சு. அப்போ மொசாட் வந்து உண்மையில அரண்டு போனாங்க. என்னப்பா இது நமக்கு நம்ம தான் உலகத்துல பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட சீஃபே வந்து நமக்கே தெரியாம இப்படி போட்டு தள்ளிட்டாங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு செய்தி வந்தது. இது இல்லாம இங்க மொசாட் வந்து இங்க ஊர் உலகத்துல அரபு நாடு, ஈரானா இருக்கட்டும், இங்க இருக்கட்டும் இந்தியா, சைனா, ரஷ்யான்னு ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் வந்து அவங்க மொசாட் இருக்காங்க. அந்த மொசாட் கடைசியா என்ன ஆயி போச்சு, அமெரிக்காவோட ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து உளவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அத கண்டுபிடிச்சுட்டாங்க இல்லையா? அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் மேல வந்து பயங்கரமான குடும்பப்பிடி சண்டை அளவுக்கு பயங்கரமா மோசமா நடந்துகிட்டு இருக்கு. அந்த அமெரிக்கா, இஸ்ரேலோட உறவு. அது வந்து ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதா. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் அ கம்பெனியா இருக்கட்டும், யூதர்களா இருக்கட்டும் என்ன சொல்ட்டாங்கன்னா, இப்போ வந்து அமெரிக்க பாம்பு, சும்மா நமக்கு படுத்து கிடந்த அமெரிக்க பாம்பு, இஸ்ரேலுக்கு எதிரா படம் எடுத்து ஆடத் தொடங்கிருச்சு. கடிக்கவும் தொடங்கிருச்சு. ஏன்னா இப்பதான் வந்து நான் இத தரமாட்டேன். உங்களுக்கு வந்து இவ்வளோ ஆயுதங்கள் தரமாட்டேன், பணம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப ட்ரம்ப் சொன்னாரா, அதுக்கப்புறம் நெத்தன்யாகு வந்து பயங்கரமா கெட்ட வார்த்தையில போட்டு திட்டு திட்டுன்னு திட்டிட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இல்லன்னா நீ வந்து இந்நேரம் ஜெயிலுக்கு போயிருப்ப. உன்னால வந்து உலகம் பூரா உன்னையும் வெறுக்குது, இஸ்ரேலையும் வெறுக்குதுன்னு" சொல்லி பயங்கரமா பேசினாரா, அதோட விளைவு என்ன ஆயி போச்சு, அங்க வந்து யார் யாரையும் ஸ்பை பண்ண ஆரம்பிச்சாங்களா, அது வந்து இப்ப பெரிய அளவுல வந்து சிக்கல வந்து உண்டு பண்ணிருச்சு. இதுக்கப்புறம் ஆ ட்ரம்ப் அங்க கன்டின்யூ பண்ணும்போது, அவர் வந்து இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கு உதவி பண்ணுவாரா அப்படிங்கிற டவுட்டு. இதுக்கு முன்னாடி அப்படித்தான் வந்து கிளின்டன் பீரியட்ல ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. செகண்ட் 4 இயர்ஸ் டென்யூர்ல அவர் வந்து எதுக்கு இஸ்ரேலுக்கு வருஷம் வருஷம் இவ்வளவு குடுத்துட்டு இருக்கோம், ரிட்டர்ன் வேற வர்றதில்ல அப்படின்னு சொல்லி அவரு சொல்லும்போது, ஆஹா! இந்த மாரி இந்த அமெரிக்க பாம்பு வந்து ஒரு மாரி படம் எடுக்குதே அப்படின்னு சொல்லி, மோனிகா லெவின்ஸ்கி மூலமா இந்த மாரி அவரு என் கூட தவறா நடந்துக்கிட்டாரு. அத நான் வச்சுக்கன்னு சொல்லி, அவரு ஜட்டியெல்லாம் கையில எடுத்து வச்சு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி சொன்னார்ல, அதெல்லாம் எடுத்து வச்சு, அத காமிச்சு கிளின்டன் வந்து ஒரு மாரி அல்லோலகல்லப்படுத்துனாங்க இல்லையா? அது மாரி இப்ப இவர வந்து என்ன பண்றது? எப்ஸ்டீன் ஃபைல காமிச்சா அத பத்தி கவலையே படல அவரு. நான் அப்படித்தான்டா அப்படின்னு சொல்ற மாரி, வேற வேற என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இஸ்ரேல் வந்து இறங்கு முகமா இருக்கு. அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான செய்தியா இருக்கு. இப்போ வந்து ஆ ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இருக்கே, அதோட நெறைய ஷேர்ஸ் ஸ்டேக் வந்து என்னன்னா, சவுதி அரேபியாவோட ஒரு பிரின்ஸ் என்ன பண்றாருன்னா, சவுதி பிரின்ஸ் அல் வலீத் தலால் அப்படின்றவரு. ஸோ அவரு வந்து $10 பில்லியன் குடுத்து அத மேஜர் ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காரு. என்னன்னா போட்டி தான். இங்க வந்து ஆராம்கோ இருக்குல்ல, ஆராம்கோ வந்து எங்கெங்க ஸ்டேக் எவ்வளோ பெருசா இருக்கோ, அதோட பெரிய கம்பெனியா நான் வச்சு காமிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி, இப்ப என்னன்னா ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அமெரிக்கால இருக்கு. ஏற்கனவே இங்க அரப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க சொந்த பணத்த எல்லாம் வந்து பில்லியன் அண்ட் பில்லியன்ல வந்து அமெரிக்க பேங்க்ல போட்டுட்டு, திடீர்னு வந்து எனக்கு செலவுக்கு பணம் எடுக்கணும்னு போனா வந்து அமெரிக்க பேங்க் வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க வந்து அந்த தலால் அல்வலீத் தலால் இருக்காரே, அவர் வந்து 10 பில்லியன் வந்து அங்க ஸ்பேஸ் எக்ஸ்ல குடுத்து எல்லாம் அக்ரீமெண்ட்லாம் போடலாம். நாளைக்கு கேட்கும்போது அதெல்லாம் இல்ல நெசமாயி போச்சுயா முடியாதுயா அப்படின்னு சொன்னா வந்து, அவர் தலால் என்ன செய்ய போறாரு? அமெரிக்கா மேல குண்டு போட்டு எச்சரிக்கை பண்ண போறாரா? இதெல்லாம் வந்து அதாவது என்ன சொல்றது? அ ம ஒரு இந்த கரண் அண்டு வடிவேலு இப்போ ஒரு ஒரு காமெடியில சொன்ன மாரி தான். இந்த பிஞ்சு மூஞ்சி இதெல்லாம் வட்டி குடுத்து வாங்கலான்னு யார்யா உன்ட்ட சொன்னது? அப்படின்ற மாரி இந்த அல் வலீத் இது என்னது அல் வலீத் தலால் அந்த பிரின்ஸு. அவர்ட்ட வந்து யார்யா வந்து அமெரிக்காவோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தில நீ வந்து ஸ்டேக் பெருசா 10 பில்லியனுக்கு வாங்குனா நீ பெரிய ஆள் ஆகுறன்னு யார்யா சொன்னது? நாளைக்கு வந்து உன்னோடது இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்வ நீ? அமெரிக்கா வந்து நீ அடிப்பியா? அங்க போய் என்ன சண்டை போட போறியா? உன்ன தூக்கி எறிஞ்சிட போறாய்ங்க. என்னமோ கையில காசு இருக்கு. அந்த காசு யாரு காசு? அந்த சவுதி அரேபியால இருக்கக்கூடிய மக்களோட காசு. அத மன்னராட்சின்னு சொல்லிட்டு தனக்கே வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு,
இங்க வாங்குறேன், அங்க வாங்குறேன் 10 பில்லியன், 50 பில்லியன், 100 பில்லியன் அப்படின்னு சொல்லி பில்லியன் பில்லியனா வந்து அங்க அங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு ரொம்ப சுகமா வாழ்றதுக்கு மன்னராட்சி வந்து இவ்வளவு கேடுகெட்ட கேவலமா பண்ணிட்டு இருக்காங்களா? இந்த 10 பில்லியன் வந்து அங்க மக்கள் லோக்கல் வந்து நல்லா இருக்கிறதுக்கு செலவு பண்ணா எப்படி இருக்கும்? ஏற்கனவே லோக்கல் சவுதி அரேபியால பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30% வந்து வறுமை கோட்டு கீழ இருக்கதா சொல்றாய்ங்க. 30% இத்தனைக்கும் சவுதி அரேபியால மக்கள் தொகை ஓரளவு கம்மி தான். ஆனாலும் 30% வந்து அங்கேயும் வறுமை கோட்டு கீழ இருக்காங்களா, இந்த மாரி பணத்துல வெளிநாட்டுல பூரா வந்து அடகு வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து உள்நாட்டு மக்கள் வந்து பட்டினி போட போறாய்ங்க அப்படிங்கிறது தான் அதோடது. ஸோ கடைசியா வந்து அ ஒரு செய்தி என்னன்னா, ட்ரம்ப் வந்து அவரு என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த மாரி ஈரான் வந்து அவங்களோட ஃப்ரோசன் ஃபண்ட் அந்த தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த ஃபண்ட் வந்து 24 பில்லியன் யூஎஸ் டாலர் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2,50,000 கோடி ரூபா. ஓகே. அந்த பணத்த வந்து கேட்கறாங்க ஈரான். அத என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல ஈரானுக்கு குடுக்க வேண்டாம். ஆனா ஈரானால பாதிக்கப்பட்ட அரபு நாடுகள் இருக்கு இல்லையா? இப்ப யுஏஇ, பஹ்ரைனு, குவைத், கத்தாரு, சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஈராக்கு, அப்புறம் ஜோர்டானு இந்த மாரி அப்புறம் இஸ்ரேல். இதெல்லாம் பாதிக்கப்பட்ட இந்த நாடுகள ரீபில்டு பண்றதுக்கு, அத வந்து சரி பண்றதுக்கு அந்த 24 பில்லியன் 2,00,000 கோடிய வந்து செலவு பண்ணுவோம். அ இவங்களுக்கு ஈரானுக்கு குடுக்க வேண்டாம். அப்படின்னு சொல்லி அ அவர் வந்து முடிவெடுத்து இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஈரான் என்ன செய்ய போறாங்க? அ மேலும் மேலும் என்னத்த நீ ரீபில்ட் பண்ணாலும் வந்து 2, 4 மிசைல் அண்ட் ஒரு 10 ட்ரோன் பத்தாதா? போட்டு அடி அடின்னு அடிக்க போறாய்ங்க அப்படிங்கிறது தான் இப்ப செய்தி. ஸோ அ என்ன நடக்குது அப்படின்னா, அமெரிக்காவுக்கும், இஸ்ரேலுக்கும் குடியும் புடி சண்டை ரொம்ப பெருசா வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இந்த மொத்தத்துக்கு ஒரு முக்கியமான இன்னைக்குள்ள முக்கியமான செய்தி. ஸோ அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம். நன்றி.